வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில எவ்வளவோ தியாகங்கள் செஞ்சிருப்பாங்க. ஆனா அது யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள். யாருமே தெரியாத சில தியாகங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் பல விஷயங்களை விட்டு கொடுத்திருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு பிடித்த நபர்களுக்கு நீங்க விட்டு கொடுத்திருப்பீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில மனிதர்களுக்கும் நீங்கள் சில செயல்களை செய்திருப்பீர்கள். இருந்தாலும் அது வெளியில் யாருக்குமே தெரியாது. உங்க கூட நெருங்கிய பழகிய உறவுகளுக்கு மட்டுமே அது நிச்சயமாக தெரிந்திருக்குங்க. உங்க உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள், அவர்களுக்காக சில விஷயங்களை நீங்க தியாகம் பண்ணி கொண்டு உங்களுக்காக நீங்கள் எதையுமே செய்யாமல் இருப்பீங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் யாராவது ஒருவர் உடனே கேட்டார்கள் என்றால் உடனடியாக நீங்க தூக்கி கொடுத்துருவீங்க. ஆனா அவர்கள் அதனை திருப்பி கொடுப்பார்களோ கொடுக்க மாட்டார்களோ என்று தெரியாது உங்களுக்கு. இருந்தாலும் அவர்களுக்காக நீங்க சில தியாகங்களை பண்ணியிருப்பீங்க. இது பணம் மட்டுமாக இருக்காதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் சில விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அது எதையுமே நீங்கள் வெளியில் சொல்ல முடியாத சில விஷயங்களாகத்தாங்க இருக்கும். ஆனால் அந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய சந்தோஷங்கள், உங்களுடைய ஆசைகள் மற்றவங்களுக்காக நீங்க பகிர்ந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுக்குன்னு அனுபவித்த சில விஷயங்களை விடவும், உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்த நாட்களை விடவும், நீங்கள் நினைத்தது எல்லாம் நீங்க செய்தீர்களோ, சாப்பிட்டீர்களோ, நினைத்த இடங்களுக்கு போனீங்களோ இல்லையோ, ஆனா உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்க கூடவே இருந்து உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும், உங்களிடம் இருக்கக்கூடிய வாகனங்கள் என அனைத்தையுமே வாங்கி அவங்க உங்களை பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க. ஆனா அவர்கள் நினைப்பது, இவனிடமிருந்து நம்ம எல்லாத்தையும் கறந்தாச்சு, நமக்கான நாளை இந்த ஒரு நாள்ல நம்ம ஓட்டியாச்சு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா உங்களுடைய மனதிற்குள் நீங்க என்ன தெரியுமா நினைப்பீங்க? நம்மளால ஒருத்தன் சந்தோஷமா இருக்கான், அதுவும் நமக்கு பிடித்த ஒரு நண்பர் இல்லைன்னா ஒரு உறவினரோ ஒரு உடன் பிறந்தவர்களோ அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று உங்களுடைய மனதை நீங்க தேத்திக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருப்பீங்கங்க. ஆனா அந்த தியாகம் தாங்க யாருக்குமே தெரியாம போயிருக்கும். அதை எல்லாருமே உங்களிடம் இருந்து உங்களை பயன்படுத்தி கொண்டாங்கன்னு அப்படின்னு மற்றவங்க உங்களை பார்த்து நினைப்பாங்க. ஆனா நீங்க தான் மனதிற்குள்ள நம்மளால ஒருத்தர் நல்லா இருக்கான், இந்த ஒரு தியாகம் கூட நம்ம பண்ணலினா அப்ப என்ன அப்படின்னு உங்களை நீங்களே வற்புறுத்தி கொண்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்களுக்கும் அவர்களுடைய எண்ணங்களுக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்குங்க. அதை முதல்ல நீங்க புரிந்து கொண்டு நடந்து கொள்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. யார் அதை முதல்ல தெரிந்து கொள்கிறார்கள் என்று எதுவுமே தெரியாம உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் அமைதியாக செய்த சில தியாகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அமைதியாகவே மறைந்தும் போயிருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில போக போக நீங்கள் எல்லாத்தையுமே உணர்ந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. நீங்க ஏன் தெரியுமா எப்போதுமே மற்ற நபர்களிடமிருந்து வேறுபட்டு நடந்து கொள்கிறீர்கள்? நீங்கள் சில உறவுகளை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள், அந்த உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில தப்பான உறவுகளாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே கிடைக்கக்கூடிய ஒரு உறவுகளாக இருந்தாலுமே நீங்கள் உடனே கோவப்பட மாட்டீங்க. பிடிவாத குணம் என்பது மட்டும் தாங்க உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் இந்த கோவப்படக்கூடிய ஒரு குணமானது இருக்காது. எப்பொழுதுமே நீங்க புரிந்து கொள்வீங்க. யாருடைய சூழ்நிலைகள் எப்படி, அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று அனைத்தையும் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். அதனால நீங்கள் எல்லாருமே வேண்டும், யாருமே வேண்டாம் என்று நீங்கள் நினைக்க மாட்டீங்க. பிடித்தவங்க பிடிக்காதவங்க அனைவரும் உங்களை தேடி வந்துட்டாங்களா, அவங்களும் நம்ம ஆள் தான்பா அப்படின்னு நீங்கள் நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்கள் முன்னேறாம போனதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குங்க. அதனால தான் நீங்க சில மனிதர்களை விட்டு வேறுபட்டு இருப்பீங்க. ஆனா ஒரே ஒரு வழியாக உங்களுடைய வாழ்க்கையானது இனிமே மாற ஆரம்பிக்கும். நீங்க மட்டும் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பீங்க. மற்றவங்க மாறி இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க தான் மாறி இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில. ஆனா மற்றவங்களையும் நீங்க மாற்றணுங்க. நீங்களே புரிந்து கொள்ளணும். 10 நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த 10 நபர்களுக்கும் ஏற்ற மாதிரி நீங்க தான் மாறுவீங்களே தவிர, உங்களுடைய மனநிலையும் நீங்கள் மட்டும்தான் மாறுவீங்களே தவிர மற்றவங்க உங்களுக்காக ஒரு நாள் மாற மாட்டாங்க. அதை நீங்க புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு இடத்தில் நம்மளையே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் சில விஷயங்கள்ல சோர்வடைந்து இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் உங்களுடைய நல்ல மனதினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக நீங்க பயன்படுத்தப்பட்டிருப்பீங்க. அதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டுமே நன்மைகள் என்பது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இனிமேலாவது யாரிடம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பழகினால் நன்மைகள் நடக்கும் என்பதை அறிந்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். மறக்காம இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு
உங்களுடைய வேலைகள்ல ஒரு முன்னேற்றம் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் எந்த விதமான வேலைகள் செய்தாலும் எதை தொடங்கினாலும் உங்களுடைய வாழ்க்கையில தடைகள் மட்டும் தாங்க ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். நீங்க செய்த உழைப்புக்கு இப்போது பலனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. வாழ்க்கையில எப்படி முன்னேறணும், எப்படி முன்னேறி போனால் வாழ்க்கையில நன்மைகள் பிறக்கும் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு நிலைமைக்கு போக வேண்டும், எந்த ஒரு பொசிஷன், எந்த ஒரு வேலை, எந்த ஒரு தொழிலை நீங்க தேர்ந்தெடுத்தால் நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்களே முதல்ல அறிந்து கொள்ளவும் ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பொறுப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது. மற்ற மனிதர்கள் போல உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே இருக்காது. மற்ற மனிதர்கள் அவர்களிடம் எல்லாமே இருக்கும். இருந்தும் அவர்கள் பணத்தை செலவழிக்க மாட்டாங்க. நீங்க கூப்பிட்ட இடங்களுக்கு வர மாட்டாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்துல சூழ்நிலைகள் சரியில்லாம இருக்கும். ஆனா நீங்க எல்லாத்தையும் விட்டு சில மனிதர்களுக்காக வருவீங்க. அதை முதல்ல நீங்க நிறுத்த வேண்டும். முதல்ல நம்முடைய குடும்பத்தை தான் நீங்க பார்க்கணும். முதல்ல நம்ம தான் நமக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தான் மற்ற மனிதர்கள். எனவே அதை நீங்க முதல்ல புரிந்து கொண்டு வாழ்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக மாறவும் செய்யுங்க. உங்களுக்கு போதுமான அளவுக்கு இந்த ஒரு நேரத்துல பணமானது சேர ஆரம்பிக்கும். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில இறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில நுழைய ஆரம்பிக்கும். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவானது பிறந்து உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறவும் செய்யுங்க. உங்களுடைய பணத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல ஒரு முன்னேற்றமானது ஆரம்பிக்க தொடங்கும். நீங்கள் ஒரு நிலை வரை மட்டும் இருந்து கொண்டிருந்திருப்பீங்க. ஒரு நிலையானது வரட்டும் அப்படின்னு காத்து கொண்டு இருந்திருப்பீங்க. அந்த ஒரு நிலையும் இந்த ஒரு நேரத்துல வந்திருக்கும். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுயமான முடிவுகளை எடுங்க. மற்றவர்களை நம்பி நீங்கள் ஒருபோதும் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நீங்கள் கீழ்மட்டத்திலே தாங்க இருப்பீங்க. ஆனா இப்போது நீங்கள் பைனான்சியல் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண ஆரம்பிப்பீங்க. புதிய ஒரு பணத்தினால் புதிய ஒரு பணமும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு லாபமும் கிடைக்க இனிமே ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. அந்த வாய்ப்புகளை நீங்க முடிந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முடிந்த அளவுக்கு பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே நன்மைகள் உங்களுக்குன்னு கிடைக்கும். எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே தேடி வந்துவிடும். நீங்கள் பணத்தை சம்பாதிப்பது மட்டும் கிடையாதுங்க. அதை எப்படி நீங்க அந்த ஒரு பணத்தை நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க கொண்டு வரணும், அந்த பணத்தை வைத்து மீண்டும் நம்ம பணத்தை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை முழுமையாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பணத்தை அழிக்க கூடாதுங்க. முடிந்த அளவுக்கு நீங்க சேமித்து வைக்க கத்துக்கொண்டு பாருங்க. நீங்க நினைத்தது இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுடைய மனதில் வைத்திருந்த சில கனவுகள் நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த கனவுகள் இனிமே பலிக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையில எப்படி நம்ம முன்னேற வேண்டும் என்று எல்லாருமே உங்களுக்கு இனிமே இந்த ஒரு நேரத்துல புரிய ஆரம்பிக்கும். இன்னும் சில நேரங்கள்ல அது நடக்குமா என்கிற ஒரு சந்தேகம் கூட உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கும். ஆனால் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் முயற்சி செய்தால், மனது வைத்தால் நடக்காதது என்பது எதுவுமே கிடையாதுங்க. ஆனா இப்போது அந்த கனவுகள் உங்களுடைய வாழ்க்கையில நிஜமாக ஆரம்பிக்க தொடங்கும். எனவே இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையான ஒரு முன்னேற்றமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முன்னேற்றமாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்படி முன்னேற வேண்டுமோ அதன்படி முன்னேறி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக நிச்சயமாக மாறிவிடும். எனவே நீங்க தவறாம உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு தேதிக்கு பிறகு இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து மறக்காம நம்முடைய சேனல்ல கமெண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு அதற்கும் பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.